Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மணியே உங்களோட 10ஆம் வகுப்பு பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிட்டீங்க? 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நமக்கு வந்து ஜஸ்ட் 3 டே தான் இருக்குது. இந்த 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண செம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அதில் ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு கொஸ்டின் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு எதை எழுதணும், அதுக்கப்புறம் செகண்ட் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம சேனலில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்துன்னா 3 பேப்பர் பார்த்தீங்கன்னா சென்டம் பேப்பர் ப்ரெசென்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான பேப்பர் ப்ரெசென்டேஷன், அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான பேப்பர் ப்ரெசென்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி முடிச்சிருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே 10 மினிட்ஸில் மேக்ஸிமம் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியும் கிராஃபும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் 20 மினிட்ஸில் கிராஃப் ஜாமெட்ரி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் அந்த ஆர்டரில் இல்லை. உங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்கு கிராஃப்ன்றது 28 பேஜில் தான் இருக்கும். நமக்கு 30 பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரூல்டு ஷீட்டு தான். ஸோ அதனால் வந்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெட்டர் டு சூஸ் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி எடுத்தோன்னு கொஸ்டின் நம்பர் போடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஜாமெட்ரி போட்டு ரப் டயக்ராம், பேர் டயக்ராம், கிவன் அதை எழுதிட்டு அது இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள். ஷூராக நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கான பேப்பர் ப்ரெசென்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டேஞ்சன்ட் 2 டேஞ்சன்ட்டு. ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி ஸோ மறக்காமல் ரப் டயக்ராம் போட்டுட்டு அதுக்கு மேலே கிவன் எழுதி என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2 டேஞ்சன்ட் ஹெட்டிங் போட்டு டிஸ்டன்ஸ் எழுதி இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தேவைன்னா எழுதிக்கலாம், இல்லை எழுத வேண்டிய நெசசரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணால் கிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் பொறுத்த வரைக்கும் x dash y dash மென்ஷன் பண்ணணும், ஸ்கேல் எழுதணும். ஸோ மறக்காமல் இது வந்து இப்போ x = 24 சொல்லும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா x = 5 y மதிப்பும் y = 4 எக்ஸ்னா ஸோ அதை வந்து கிராஃபில் ட்ரா பண்ணி காட்டணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடுறீங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணு. ஸோ இது வந்து கிராஃப் ட்ரா பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் லாஸ்ட்டாக ஸ்டெப்ஸ் எழுதும் போது பார்த்தா ஃப்ரம் த கிராஃப் அப்படின்னு எடுத்து எழுதி அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் இது x = 24 கொஸ்டின். கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சம் ரிப்பீட்டாக கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் x = 24, y = 1/2x. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷிகா சம், பஸ் சம், போர்ட் சம் இதில் ரிப்பீட்டாக கேட்குறது டிஸ்கவுண்ட் சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 1 மார்க் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ 14 1 மார்க் இந்த ஆப்ஷனோட எழுதுங்க, ஆர்டராக எழுதிக்கலாம். 2 மார்க் பாருங்கள், கிவன் ஜிஎன்னா கிவன் எழுதி அதுக்கப்புறம் 2 ஃபைன் டைம் இருந்தால் இது எழுதுங்க, இல்லைன்னா டேரெக்டாக கொஸ்டின் கூட ஆன்சர் போய்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃபாலோ பண்ண டைம் சேவ் பண்ணுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 17th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஜிபியில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ, அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 18ல் இது அல்ஜிப்ராவில் இருக்கிற கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டிஸ்கிரிமினன்ட் b² - 4ac கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலாவில் கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலாவில் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ, அது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்சி ஆப் கோன் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைஆரில் கம்பேர் பண்ணி மென்சுரேஷன் சம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 25th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பேர் 4/3 பைஆர் குரூப்பில் கம்பேர் பண்ணக்கூடிய கியூபிக் யூனிட்ஸ் மறக்காமல் எழுதிருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் சாப்டர்லேருந்து ஃபேக்டர் தியரத்துலேருந்து எடுத்துருந்தாங்க, நீட்டாக ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். அடுத்து 5 மார்க் கொஸ்டினில் f(x) கொஸ்டினில் வரக்கூடிய சம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஏரோ டயக்ராம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம் அது 5 + 55 இந்த சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AB டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ்க்கான கொஸ்டின். ஸோ ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாத போடணும், அதே மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2 போல் சைட் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாமெண்ட்ரியிலே கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கம்பேர் பண்ணி ஏபிடி தீரம் பொறுத்து 3 நல்லா ஏபிடி, பிபிடி, பித்தாகரஸ் உங்களுக்கு நீங்கள் படிச்சுன்னா பார்த்தீங்கன்னா எந்த தீரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தீரம் தான். இப்போ செகண்ட் பார்ட்டில் ஒரு தீரம் கொடுத்து மாற்று வட்டத்துண்டில் தட் மீன்ஸ் வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தீரம் பார்த்துருக்கோம். அப்போ அதே மாதிரி சீவாஸ் மெலினாஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் படிச்சு வச்சுக்கோங்க. பௌத்தியான் தீரம்னாலும் பித்தாகரஸ்னால் ஒரே கான்செப்ட் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீரம் பொறுத்து சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொன்னால் அதுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் கோடில் டயக்ராம் கட்டாயம் போகணும். நம்ம ஸ்டூடெண்ட் டயக்ராம் போட்டிங்கன்னா 1 மார்க், ஃபார்முலா எழுதினா 1 மார்க், அதுக்கப்புறம் போனால் மறக்காமல் ஃபைனல் ஆன்சர் ஸ்கொயர் யூனிட்னு எழுதிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 39 இப்போ சிஎஸ்சி சிலிண்டர் 2/RH கம்பேர் பண்ணக்கூடிய சம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் சாப்டர் n/2 a+ எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் டை சம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் கம்பேர் பண்ணி டபுளெட்டில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் PA யூனிட் B = PA + PA PA இன்டர்சன் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து 42 கம்பல்சரி கொஸ்டின் A × B யூனிட் C = A × B யூனிட்
யூனியன் ஏ கிராஸ் சி சம். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நம்பர்ஸ் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கணும், இது வந்து ஒன் ஆஃப் த இதில் வந்து பப்ளிக் பேப்பர். அடுத்து நம்ம பார்க்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான பேப்பர். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பேப்பர். ஃபஸ்ட் வந்து ரப் டயக்ராம், அதுக்கப்புறம் வந்து ஃபேர் டயக்ராம். இந்த ஸ்டூடெண்ட் வந்து டேஞ்சர் தான் ட்ரா பண்ணியிருக்காங்க, நீட்டாக எழுதிருக்காங்க, தொடுகோட்டி நீளம் கீழே எழுதியிருக்காங்க, வரைமுறை எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தேவையான எழுதிக்கலாம், இல்லை எழுத வேண்டிய சரியில்லை. ஆனால் இதில் வெரிஃபிகேஷன் கேட்டு சரி பார்த்து கேட்டு தான் கரெக்டாக எழுதிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் 24 அதே சம் தான். ஆல்ரெடி பார்த்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான பேப்பர் பார்த்தோம், இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அதே கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பாருங்கள், எஃப்எக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அதே பப்ளிக் கொஸ்டின் மாதிரி பார்த்துருக்கோம். எக்ஸோட வேல்யூ, ஸோ அந்த ஃபார்முலாலாம் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுங்க. டெல்டா டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4 கம்பேர் பண்ணக்கூடியது, அதுக்கப்புறம் கும்பின் வலைபரப்பில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின், அதுக்கான ஃபார்முலா ஆன்சர், கோலத்தின் கன அளவு அது நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மற்றும் கோஎஃபிஷியன்ட் வீச்சு மற்றும் வீச்சுகள் எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ், அப்போ கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் எஃப்எக்ஸில் கம்பேர் பண்ணுறது ஏரோ டயக்ராம் கொஸ்டின் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 + 55. ஸோ அது எந்த மெத்தனால் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டிரான்ஸ்போஸ்க்கான கொஸ்டின், ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்க்கான கொஸ்டின். ஸோ அதுவுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. கோண இருசமவெற்றி தேற்றம், ஸோ தேற்றம் பல டைம் சொல்லியிருக்கேன். ஏபிடி பிபிடி பித்தாகரஸ் படிச்சுட்டு ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம கம்பேர் பண்ணி ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் மறக்காமல் டயக்ராம் பண்ணுங்கள். டயக்ராம் கொஸ்டின் டயக்ராம் போடாத விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் மென்சுரேஷன் கொஸ்டின் இதுவுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆரோட வேலையை சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சோட வேலையை கண்டுபிடிக்க கொஸ்டின். அதுக்கப்புறம் டைசம் ப்ராபிலிட்டி இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் டைசம் சூஸ் பண்ணியிருக்காங்க. பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் செந்தில் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் சாப்டர் ரிப்பீட்டாக கேட்டக்கூடிய கொஸ்டின். அடுத்து பார்த்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கம்பல்சரி கொஸ்டின் ஃபஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒன் மோர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து டேஞ்சன்ட் தான் கிவன் நீட்டாக எழுதிட்டு ரப் டயக்ராம் போட்டுட்டு லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் எழுதியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ், தட் மீன்ஸ் வந்து செகண்ட் சாப்டர் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கான கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கும் நீட்டாக. அதுக்கப்புறம் 1 மார்க் கொஸ்டின் பாருங்கள், ஆப்ஷனோட எழுதியிருக்காங்க. 1 மார்க் வந்து ஆப்ஷன் மாதிரி தான், 2 மார்க் வந்து ஸோ அது கிவன் எழுதிட்டு டைம் இருந்தால் கிவன் எழுதி டேரெக்டாக சமுக்கு போயிடலாம். எஃப்எக்ஸ் கொஸ்டின். அடுத்து நம்ம பண்ணுங்க எக்ஸோட வேல்யூ. இந்த சம் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஏபிஜிபியில் ஏபி கான்செப்ட்டில். அதுக்காக சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4 கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி தேர்தலை பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பாயிண்ட்ஸ் சொல்லலாம். y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 கம்பேர் பண்ணக்கூடியது. ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு பி ஆஃப் ஏவோட கான்செப்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏரோ டயக்ராம் கொஸ்டினில். ஸோ அதுவுமே இந்த ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு செந்தில் சம். ஸோ 5 + 55. ஸோ அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா XY ஜெட்டோட வேல்யூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அல்ஜிப்ராவில் இருக்க கொஸ்டின் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அல்ஜிப்ரா XY ஜெட்டு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் ஏபி டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ அதுக்கப்புறம் ஏபிடி தீரம். ஸோ ஏபிடி தீரம் நீட்டாக அந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் டயக்ராம், அதே மாதிரி யூனிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா XY ஜெட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் வரக்கூடியது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேரலில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கு டைசம். ஸோ இதுவுமே டைசம் வந்து ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் கொடுத்துருக்கோம், கோத்ரூ பண்ணிங்க. அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ இந்த 3 இதில் பார்த்த இந்த 3 பேப்பர் ப்ரெசன்டேஷனுமே ஒரே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் 2 பேப்பர் ப்ரெசென்ட், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பார்த்துருக்கோம். ஸோ நாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் என்ன தான் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அது ஹவு டு ப்ரெசென்ட் இந்த பேப்பர் ரொம்ப. ஸோ நம்ம சேனலில் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட் படி எடுத்தோன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 மார்க் 2 மார்க் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் போனீங்களா சரி, இல்லை எடுத்தோன்னா 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் அதுக்கப்புறம் 8 மார்க் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் ஒரே பேஜில் போட்டிங்கன்னா சரி. நமக்கு வந்து கிராஃப் வந்து 28 பேஜில் தான் இருக்கும். ஸோ இது 30 பேஜஸ் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கொஸ்டின் நம்பர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம போகிற வீடியோ யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் இந்நாள் வரைக்கும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ I wish you all success to score high marks in the 10th standard maths public examination. ஸோ இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 10th மேத்ஸில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 2019 2025 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். இந்த எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் PTA கொஸ்டின் ஆன்சரோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரே வீடியோவில் எல்லா PTA கொஸ்டின் கன்சல்டேட் பண்ணி வந்து பேப்பர் பர்சன்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற கொஸ்டினில் கோத்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் சென்டமில் கிரியேட்டிவ் கொஸ்டினும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணி நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் எல்லா சாப்டருமே நம்ம போர்ட்லேயே சம் போட்டுருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து செகண்ட் சாப்டர்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸைஜர் கம்பேர் பண்ணி கோஆர்டினேட் ஜாமெட்ரி தீரம் எல்லா மென்சுரேஷன் எல்லா சம்மே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஜஸ்ட் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான வீடியோ கிடைக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிப்போம். அண்ட் பிகாப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல்
NRG or success STC. I would like to say great wishes to each and every student to score high marks in the 10th standard maths public examination. All the best. Okay, thank you. Bye.